வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பல கனவுகளை வெற்றி கதைகளாக எழுதிய சென்னையை கொண்டாடுவோம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை எழிலகத்தில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக அமைச்சரவையில் இன்று மாற்றம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வாய்ப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி அறிமுகப்படுத்திய நடிகர் விஜய், இனி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்போம் என்று உரை. நாளை அமெரிக்கா செல்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக திட்டம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் பெற்றுக்கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். விண்வெளியில் சிக்கியுள்ள வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல், விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் முயற்சி தோல்வி அடைய வாய்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பல கனவுகளை வெற்றி கதைகளாக எழுதிய சென்னையை கொண்டாடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 385வது சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை நிலமாக மட்டுமல்ல, இந்த நிலத்தின் மீது வாழும் ஒவ்வொரு மனிதரின் உயிராகவும் இருக்கிறது என்றும், வாழ்வு தேடி வந்த பலருக்கும் வசந்தத்தை வழங்கிட வா என்று தன் மடியோடு ஏந்தி கொண்ட தாய் சென்னை என்றும், இந்த தருமமிகு சென்னையே நமது சமத்துவபுரம், பல கனவுகளை வெற்றி கதைகளாக எழுதிய மற்றும் எழுதக்கூடிய நம் சென்னையை கொண்டாடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று மாலை மாற்றப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாதம் இறுதியில் அமெரிக்கா செல்ல உள்ளார். இந்நிலையில் இன்று தமிழக அமைச்சரவை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் மூத்த அமைச்சர் உட்பட 3 அமைச்சர்கள் விடுவிக்கப்பட உள்ளதாகவும், புதிதாக 3 பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கோட்டை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. முகூர்த்த நாளான இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தினார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அக்கட்சியின் கொடியை இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய த.வி.க. தலைவர் விஜய், இன்று நம் எல்லோருக்குமே மிகவும் சந்தோஷமான நாள் என்றும், என்னுடைய அரசியல் பயணத்தை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினேன். எல்லாருமே பார்த்தபோது காத்திருந்த கொடியை இன்று நான் அறிமுகப்படுத்தியுள்ளேன் என்று பேசினார். மேலும் பேசிய அவர், என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தோழர்களான உங்கள் முன்பும் சரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் முன்பும் சரி, நம் கட்சி அறிமுகப்படுத்துவதை நான் பெருமையாக நினைக்கிறேன் என்றும், இதுவரை நாம் நமக்காக உழைத்தோம். இனி வரும் நாட்களில் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நாம் எல்லோரும் கட்சி ரீதியாக உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நாளை அமெரிக்கா செல்கிறார். மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க ராணுவ மந்திரி லாயிட் ஆஸ்டின் விடுத்த அழைப்பை ஏற்று ராஜ்நாத் சிங் அமெரிக்கா செல்கிறார். இந்த பயணத்தின் போது ராணுவ அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் மற்றும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் ஆகியோரை ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்து இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். ராஜ்நாத் சிங்கின் இந்த பயணம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினரை சந்தித்து அவர்களிடமிருந்து கலந்துரையாடவும் ராஜ்நாத் சிங் திட்டமிட்டுள்ளார். தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி கிடையாது என்றும், மக்களவை தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் பிற கட்சியுடைய கூட்டணி தலைவருடைய ஜாதி வாக்குகள் என செல்வ பெருந்தகை தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் கு. செல்வ பெருந்தகை பங்கேற்றார். கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் விழுப்புரம் மாவட்டம் காங்கிரஸ் கட்சியின் மத்திய மாவட்ட தலைவர் சீனிவாசகுமார், விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ரமேஷ், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து செல்வ பெருந்தகை பேசுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.
தொடர்ந்து அமலாக்கத்துறை மாநிலங்களில் உள்ள கட்சிகளை பழிவாங்குவதும், பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்வதும், தேசிய தலைவர்களை பாஜக அல்லாத தலைவர்களை மிரட்டுவது தோணியில தொடர்ந்து வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் பங்குச்சந்தை ஊழலை பற்றி தெல்ல தெளிவாக என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி எழுதி சொன்ன பிறகு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசியை நியமிக்கவில்லை, விசாரணையும் துவங்கவில்லை. இதை கண்டித்து நாளை சாஸ்திரி பவன் முன்பாக சென்னையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் நடத்த இருக்கிறோம். அதே போன்ற அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இந்த 3 கோரிக்கையை முக்கியமாக முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மிக உயரமான எல்பிரஸ் மலையை ஏறி சாதனை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த முதல் வீரருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கிராமம் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வர் சுப்பிரமணியன் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மிக உயரமான மலையான எல்பிரஸ் மலையை ஏறி தமிழகத்தைச் சேர்ந்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்நிலையில் 5595 மீட்டர் உயரமுள்ள மலை ஏறி சாதனை படைத்து தமிழகம் திரும்பிய வீரருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து 5 கண்டங்களில் உள்ள மிக உயர்ந்த மலைகளை ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்வி சாதனை படைத்த வீரருக்கு மலர் கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாகம் வரவேற்றனர். அதேபோல் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியன் சாதனை படைத்த வெங்கட சுப்பிரமணியனுக்கு பூங்கொத்து கொடுத்து தனது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட சுப்பிரமணியன் பேசுகையில், பேர் வெங்கட சுப்பிரமணியன், என் ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை அப்படிங்கிற ஒரு ஊர். நான் வேலை பார்க்குறதுலாம் துபாயில். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூரோப் கண்ட்ரியோட ஹையஸ்ட் மவுண்ட் எல்பிரஸ் 5640 மீட்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மென்னா தமிழ்நாட்டில் இருந்து யங் கேட்டகரியில். இல்லை, இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் அப்பா விவசாயி, வானமத்த பூமி தான் எங்கள் ஊர், மழை பெஞ்சாதான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நிலமை. எங்கள் அப்பா என் முன்னாடி ஒரு நாள் கண் கலங்கிட்டாப்புல ஒரு ப்ராப்ளத்தில். அப்போது அவர் என் முன்னாடி கண் கலங்கும் போது, ஓகே, அப்போ ஒரு விவசாயியோட மகனா நம்ம 8வது உயரத்தை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அப்போ தான் முத்தமிழ் செல்வி அக்காவும் ராஜசேகர் பச்சை அண்ணாவும் டிவியில் வந்ததை பார்த்தேன். எவரெஸ்ட் ஏறின முதல் பெண்மணி, அப்புறம் அந்த அண்ணாவையும் பார்க்கும்போது அப்போ ஓகே, அப்போ அக்கா மாதிரியே நம்மளும் ஃபாலோ பண்ணி இதை நம்ம பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ள வந்துச்சு. அப்போ இங்கேருந்து என்னால் காட்டு மன்னார் கோவிலில் மாநில துப்பாக்கி சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற அரசு கல்லூரி மாணவியை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் சால்வை அணிவித்து பாராட்டினார். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் கீர்த்தனா என்ற மாணவி பயின்று வருகிறார். இவர் கோவையில் நடைபெற்ற 49வது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கேற்று 3 வெள்ளி 1 வெண்கலமும் பெற்றார். மேலும் இவர் மாநில அளவிலான போட்டிகளில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாக உள்ளார். இந்நிலையில் மாணவி கீர்த்தனாவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கல்லூரியின் முதல்வர் மீனா மற்றும் கல்லூரியின் இயக்குனர் உடற்கல்வித்துறை மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர் பேராசிரியர் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். திருப்பூரில் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் கயல்விழி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் குளந்தனை கவுண்டன் வலசு பகுதியில் புதிய தார் சாலை அமைத்தல், எரசனம்பாளையம் உத்தம கவுண்டம்பாளையம் பகுதியில் பழைய தார் சாலையை புதிய தார் சாலையாக புதுப்பிக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர், திருப்பூர் மாநகராட்சி 4ஆம் மண்டல குழு தலைவருமான பத்மநாதன், ஊராட்சி மன்ற தலைவர் மோகன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரை விமான நிலையத்தில் வரும் பயணிகளுக்கு குரங்கம்மை நோய்க்கான சிறப்பு பரிசோதனை மையத்தை சுகாதார துணை இணை இயக்குனர் குமரகுரு துவக்கி வைத்தார்.
தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தலைமையில் துறைமுகங்கள், விமான நிலையங்களில் குரங்கம்மை நோய்க்கான பரிசோதனை முகாம் துவக்கியுள்ளது. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் வரும் பயணிகளுக்கு குரங்கம்மை நோய்க்கான சிறப்பு பரிசோதனை மையத்தை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் குமரகுரு துவக்கி வைத்தார். அங்கு குரங்கம்மை நோய் தொற்று அறிகுறி தென்பட்டால் அவர்களின் ரத்தம் பரிசோதனைக்கு எடுத்து தனிமைப்படுத்தப்படுவர். ஆப்பிரிக்காவில் வேகமாக பரவி வரும் நோய் தற்போது சிங்கப்பூரிலும் வேகமாக பரவி வருவதால் ஆப்பிரிக்கா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை தீவிர கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் குடியேற்றத்துறை அதிகாரிகளும் பயணிகளிடம் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல்மலையனூரில் செஞ்சி ஒன்றியங்களில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது மக்களிடமிருந்து பெற்ற கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். முகாமில் கலந்து கொண்ட 14 துறைகளை சார்ந்த அரசு அலுவலர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று கணினி மூலம் பதிவேற்றம் செய்தனர். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துணைத் தலைவர்கள், மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் குறித்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசினார். திருப்பூர் மாவட்டம் சேவூர் குள்ளத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் பொதுமக்கள், விவசாயிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேலுமணி கூறுகையில், அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் மாநில அரசே அதை நிறைவேற்றும் என ஜெயலலிதா அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தின் போது அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. திமுகவினர் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டதால் கடந்த 3 ஆண்டுகளாக திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருந்தது. இதுகுறித்து மேலும் அவர் பேசுகையில், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அவர் வழியில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை 60 ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் முழுமையான நிதியை, ஆய்வுப் பணிகளை அம்மா அவர்கள் 3,76,00,000 ரூபாய் நிதிகள் ஒதுக்கி ஆய்வுப் பணிகள் முடிவெற்றன. மாண்பு எடப்பாடியார் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு 60 ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை 90% பணிகளை முடித்ததற்கு பிறகு 3 ஆண்டு காலம் இந்த பணிகளை 10% பணிகளை கூட முடிக்காமல் 3 ஆண்டிற்கு பிறகு இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்ததாக இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற புதிய கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் மோ. சோமசுந்தரம் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றியம், சிறுமயிலூர், மதூர், பினாயூர், சீத்தனஞ்சேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் புதிய கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு கழக உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், இணை செயலாளர் பன்னீர்செல்வம் உட்பட பலர் உடனிருந்தனர். தென்காசியில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி பூமாதேவி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில மகளிர் தலைவி ஹசீனா சையத், சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஹசீனா சையத் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் பேசுகையில், நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி தொடங்கியுள்ளார். அவர் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்த இருக்கிறார். காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க அவர் முன்வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம் என்று தெரிவித்தார். காங்கிரசின் மீது பற்றுள்ளவர். நான் இளைஞர் காங்கிரஸில் இருந்த போதே நடிகர் விஜய் அவர்கள் ராகுல் காந்திஜியை சந்தித்துள்ளார். அந்த நேரம் ராகுல் காந்திஜி அவர்கள் இளைஞர் காங்கிரசின் பொறுப்பாளராக இருந்தார். நாங்கள் எல்லாம் இளைஞர் காங்கிரஸில் தேர்தல் வழிமுறையில் கட்சியில் இணைந்து, ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸில் இணைந்து ராகுல் காந்திஜி அவர்கள் யூத் காங்கிரசிற்கு தலைமை ஏற்ற பிறகு நாங்கள் இதில் செயல்பாடோட நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது நடந்த டேலண்ட் ஹேண்ட் புரோகிராமில் தமிழ்நாட்டில் இருந்து செலக்ட் செய்யப்பட்ட 3 நபரில் நானும் ஒருவர். நான் சந்தித்த முதல் தலைவரே தேசிய தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள்தான். அந்த தருணத்தில் விஜய் அவர்களும்
எங்களுடைய தலைமையை திருப்பூரில் பெண் கவுன்சிலரை காணவில்லை என பொதுமக்கள் வைத்த பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி 45வது வார்டு கவுன்சிலராக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநகர தலைவர் முஸ்தபாவின் மகள் ஃபாத்திமா தஸ்லின் உள்ளார். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று பதவி வகித்து வரும் இவர் தற்போது பெங்களூருவில் பணியாற்றி வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் அவர் வார்டுக்கு வராததாக கூறப்படுகிறது. இதனால் 45வது வார்டில் பல இடங்களில் சிலர் சீரழிந்த 45வது வார்டை சிங்கப்பூராக மாற்றுவேன் என பேனர்கள் வைத்துள்ளனர். இதுகுறித்து கவுன்சிலர் ஃபாத்திமா தஸ்லீனிடம் கேட்டபோது தனக்கு 8 ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாத நிலையில் தற்போது மருத்துவ சிகிச்சையால் கர்ப்பமாக உள்ளதாகவும், எனவே மருத்துவரின் அறிவுரையின்படி 3 மாதமாக ஓய்வில் இருப்பதாகவும், இந்த சூழலில் அதிகாரிகள் அந்த பகுதியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள செவி சாய்க்காமல் அலட்சியம் காட்டுவதால் தனக்கு மக்களிடையே அவப்பேர் ஏற்பட்டுள்ளது என விளக்கம் அளித்தார். திண்டிவனத்தில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணத்தை திருடி சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தியாகி சண்முகம் பிள்ளை வீதியைச் சேர்ந்த விமலா என்பவர் தனது மகளின் திருமணத்திற்காக 3.5 லட்சம் பணத்தை நகை வாங்குவதற்காக தனது இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கு அடியில் வைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார். பின்னர் விமலா திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கரம் வாகனம் உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விமலா இதுகுறித்து திண்டிவனம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த திண்டிவனம் காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சி ஆய்வு செய்தனர். அப்பொழுது விமலா வீட்டிற்கு கீழே தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் விமலாவின் இருசக்கர வாகனத்திலிருந்து சீட்டை உடைத்து அதிலிருந்து 3.5 லட்சம் பணத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து திண்டிவனம் காவல்துறையினர் மர்ம நபர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் இசையமைப்பாளர் அனிருத்திற்கு விமான நிலையத்தில் நடனமாடியபடி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடக்க இருக்கும் இசை நிகழ்ச்சிக்கு வந்த இசையமைப்பாளரும் பாடகருமான அனிருத்தை சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் மச்சான் ஸ்வாக் எழில்வாணன் இவி வரவேற்றார். இவர்களுடன் மச்சான் ஸ்வாக் டான்ஸ் ஸ்டுடியோவும் ரேணுகாவும் நடனமாடியபடி அனிருத்தை வரவேற்றனர். விமான நிலையத்தில் நடனமாடியபடி வரவேற்றது இதுவே முதன்முறையாகும். இந்த இசை நிகழ்ச்சியை ஷோர் மீடியா குழுவும் ஸ்ரீ பாலாஜி என்டர்டைன்மெண்ட் வழங்குகிறது. கடலூர் அருகே தோட்டக்கலையில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர வேலை வழங்க கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்க விரிவாக்கத்திற்காக வீடு நிலம் கொடுத்தவர்கள் சுரங்கம் 2இல் தோட்டக்கலையில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 100 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு நிரந்தர வேலை வழங்க கோரி ஊதிய உயர்வை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் நிர்வாகம் இவர்களுக்கு ஊதிய உயர்வு உயர்த்தி தராமல் நிரந்தர வேலை வழங்காததால் ஆத்திரமடைந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் சுரங்கம் 2 நுழைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பூந்தமல்லி அருகே நண்பரின் புதிய ஹோட்டல் கடை திறப்பு விழாவில் நடிகர் ஆர்யா கலந்து கொண்டார். பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியில் ஹோட்டல் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் ஆர்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இதில் நடிகர் ஆர்யா பேனர்களும் மேளதாளங்களும் இல்லாமல் எளிமையாக கலந்து கொண்டார். பின்னர் நண்பரின் பிரியாணி கடையை திறந்து வைத்த அவர் உணவு அருந்திவிட்டு சென்றார். வணக்கம். இன்னைக்கு வந்து ஓல்டு மிர்ச்சி பிரியாணி ஒரு 5th பிரான்ச் வந்து ஓபன் பண்றாங்க. சரவணன், ராம், சுந்தர் இவங்க வந்து ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸா வந்து இந்த பிராண்ட் வந்து சென்னையில் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. நீங்கள் ஸ்விக்கிலாம் போய் பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹையான ரேட்டிங் இருக்கிற ஒரு பிராண்டு பிரியாணிக்குன்னா கண்டிப்பாக ஓல்டு மிர்ச்சி பிரியாணி தான். இப்போ வந்து ஆழ்வார்பேட்டு, தராமணி, இப்போ வந்து காட்பாக்கம், பொருளில் திறந்துருக்காங்க. வெறும் பிரியாணி மட்டும் இல்லை, இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆத்தென்டிக் ஒரு ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவ மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த கொலையை கண்டித்து பெண்களுக்கு சமூகம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆச்சாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் மாணவ மாணவியர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பேரணியில் தங்கள் கோரிக்கைகளை பதாகைகளில் ஏந்திய வண்ணம் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு பேரணியில் ஈடுபட்டனர்.
தர்மபுரி இருளப்பட்டி காணியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அங்கேயுள்ள இருளப்பட்டியில் அமைந்துள்ள காணியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திமுக மாவட்ட செயலாளர் பழனியப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இந்த தேரோட்டத்தில் பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பின்னர் உப்பு, மிளகு, முத்துக்கொட்டை ஆகியவைகளால் வேண்டுதலுக்காக தேர் மீது பக்தர்கள் இறைத்தனர். மேலும் தேரோட்டத்தையொட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இனி வருவது உலக செய்திகள். விண்வெளியில் சிக்கியுள்ள வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் உள்ள 3 சிக்கல்கள் குறித்து அமெரிக்கா ராணுவ விண்வெளி அமைப்புகளின் முன்னாள் தளபதி பேசியுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றனர். அங்கு அவர்கள் திட்டமிட்டபடி கடந்த மாதம் 22ஆம் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் அங்கு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்பவில்லை, சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் விண்வெளியில் சிக்குள்ள வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் உள்ள 3 சிக்கல்கள் குறித்து அமெரிக்க ராணுவ விண்வெளி அமைப்புகளின் முன்னாள் தளபதி ரூடி ரிடோல்ஃபி பேசியுள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில் 96 மணி நேர ஆக்சிஜன் விநியோகத்துடன் விண்வெளியில் விண்கலம் சிக்கிக் கொள்ளலாம் என்றும், விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் முயற்சி தோல்வியடையலாம் என்றும், விண்கலம் செங்குத்தான கோணத்தில் வளிமண்டலத்தில் நுழைந்தால் தரைப்பகுதியை அடைவதற்கு முன்பே தீப்பற்றி எரிந்து வீரர்கள் உயிரிழக்க நேரிடலாம் என்றும் தெரிவித்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 6,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 53,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 92 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 140 புள்ளிகள் அதிகரித்து 81,045 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 43 புள்ளிகள் அதிகரித்து 24,813 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பல கனவுகளை வெற்றி கதைகளாக எழுதிய சென்னையை கொண்டாடுவோம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை எழிலகத்தில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக அமைச்சரவையில் இன்று மாற்றம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வாய்ப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி அறிமுகப்படுத்திய நடிகர் விஜய், இனி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்போம் என்று உரை. நாளை அமெரிக்கா செல்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக திட்டம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் பெற்றுக்கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். விண்வெளியில் சிக்கியுள்ள வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல், விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் முயற்சி தோல்வி அடைய வாய்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.